குழந்தை வளர்ப்பு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணோம் அப்படின்னா அது அஸ்திவாரம் போட்டதுக்கு சமமாயிடும். பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு முறை எங்கள் வீடுகளில் நாங்கள் குழந்தைங்களுக்கு இதை பண்ணியிருக்கிறோம். நல்ல பலன் கிடச்சிருக்கு. அதை உங்களுக்கும் சொல்கிறோம். உங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கட்டும் அப்படின்னு அந்த ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜாதிக்காய், மாச்சக்காய், கடுக்காய், விரலி மஞ்சள், பெருங்காயம், இந்த 5ஐயும் நம்ம எடுத்துக்கணும். குழந்தை பிறந்த நேரத்தில் அவங்கள நம்ம தினமும் குளிக்க ஊற்றுவோம். ஒரு உரசுக்கல்லை எடுத்துக்கணும். அதில் ஜாதிக்காய், மாச்சக்காய், கடுக்காய், விரலி மஞ்சள், பெருங்காயம், இந்த 5ஐயும் ஒவ்வொரு உரசு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவைக்கேற்ற மாதிரி அந்த ஒரு உரசு உரசிக்கிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கணும். விரல் நுனியில் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வரும், நல்லா நைஸாக இருக்கும். அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சு கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கணும். அடுத்து அந்த உரசுக்கல்லில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து அந்த குழந்தையோட நாக்கில் பார்த்தீங்கன்னா பால் குடித்து வெள்ளையாக இருக்கும். அதில் தடவி அந்த வெள்ளையை எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வெளியே வந்துடும். அடுத்து குழந்த குளித்து முடித்ததுக்கப்புறம் அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சோம்ல, அதை விரலை வச்சு நல்லா கலக்கி விட்டு ஒரு நல்ல சங்கில் ஊற்றி குழந்தையோட தாடை பகுதியில் வச்சு அதை அப்படியே வாய்க்குள்ளே ஊற்றி விட்டுறணும். தாடைனா அந்த கடாப்பல் கிட்ட இருக்கிற தாடை பகுதியில் வச்சு திரும்ப அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அலசி திரும்பவும் அதே மாதிரி தாடை பகுதியில் வச்சு ஊற்றி விட்டுறணும். அந்த சங்கு குழந்தையோட தாடையில் குத்தாதளவு அந்த முனை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான முறையாக இருக்கும். அந்த மாதிரி வச்சு ஊற்றும் போதில் ஈஸியாக அவங்களோட தொண்டைக்குள்ளே இறங்கி போயிடும், எந்த பாதிப்பும் ஏற்படாது. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 5 இதில் ஜாதிக்காய் அப்படின்றது போதைக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைக்கு குளிக்க ஊற்றும் போதில் அதை உரசி அவங்களுக்கு டெய்லி 5 உரசணும். ஆனால் அந்த தலைக்கு குளிக்க ஊற்றும் போதில் அவங்க நல்லா தூங்குவாங்க. அது போதைக்காய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பயப்பட வேண்டாம். பாட்டிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆண்டவன் தானே நம்ம கூட இருக்காங்க, சரியாக உரச வச்சிடுவாங்க. நல்ல பலன்கள் மட்டும் தான் கிடைக்கும். அடுத்து மாச்சக்காய், அதை பற்றி எனக்கு தெரியல. கடுக்காய் ரொம்ப முக்கியமானது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தைங்களோட தோலில் ஏதாவது தேவையில்லாத விஷயம் வராமல் தடுத்துருது. அது தோல் சம்மந்தப்பட்டதை குணப்படுத்துது. இப்போ தோலில் புண்ணு அரிப்பு இருக்குது அப்படின்னா இது இங்கே குழந்தைங்களுக்கு கொடுக்குற மூலமாக அது வராமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குழந்தைங்க ஈரம் பண்ணுவாங்க, அவங்கள தொடப்போம், இந்த மாதிரி படுத்தே இருப்பாங்க இல்லைங்களா, அது பாதுகாப்புக்காக இது பண்ணப்படுது. விரலி மஞ்சள் அப்படின்னும் போதில் கிருமி நாசினி எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். அந்த நாக்கில் பால் குடித்து வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அதை எடுக்கிறதுக்கு அதோட பயன் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நாம் சொல்லலாம். அடுத்து பார்த்தோன்னா, பெருங்காயம் ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியது. அப்போ இதை ஒரு குழந்தைக்கு சரியாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல அஸ்திவாரம் போட்ட மாதிரி. அவங்க பின்னால் நல்ல ஆரோக்கியமாகவும் உறுதித்தன்மையோடையும் நல்ல ஆற்றலோடையும் வளர்கிறதுக்கு அது ஒரு காரணமாக அமையும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இறைவன் அருளால் கண்டிப்பாக நல்ல பலன்களே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.